வணக்கம் மாணவ செல்வங்களுக்கும் பெற்றோர்களுக்கும். திறமைந்து புலமை பரிசில் பரீட்சைக்கு 2024 தயாராகிய மாணவர்களுக்கு நான் இறுதி 2.5 மாதங்கள் அளவில் இலவச ஆன்லைன் சூம் வகுப்புகள் அதிகாலை வேளையில் பிள்ளைகளை எழுப்பி 5 மணிக்கு 5லிருந்து 5:30 வரை 2.5 மாத காலம் கற்பித்தேன். அதன் பெறுபேறு எனக்கு உண்மையிலேயே பூர்ண திருப்திகரமாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த திறமைந்து புலமை பரீட்சையில எல்லாரும் 8 புள்ளிக்கு மேல பெற வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது, கூடாது. ஆனால் எல்லாரும் குறைந்தபட்சம் 200க்கும் 70 புள்ளிகளுக்கு மேல 100 புள்ளிகளுக்கு மேலே பெற வேண்டும் என்று எதிர்பார்ப்பது நியாயமானது. ஏனென்றால் இந்த பரீட்சை ஒரு போட்டி பரீட்சை, திறமையானவர்கள அதிதிறமையானவரை தெரிவு செய்கிற பரீட்சை. அப்ப இந்த பரீட்சையில எல்லாரும் அதிதிறமையாக இருக்க முடியும் என எதிர்பார்க்க முடியாது. அப்ப இந்த பரீட்சையின் உண்மையான தாற்பயத்தை உணர்ந்துதான் நான் இதற்கு கற்பித்துக் கொண்டிருக்கின்றேன். அந்த 2024க்கு 2.5 மாதம் கற்பித்த உற்சாகத்தோட அடுத்த 2025க்கு பரீட்சை செய்ய உள்ள மாணவர்களுக்கு 1 வருட காலத்துக்கு கற்பிப்போம் என்று நான் ஒரு குரூப்பை நிறுவி அதன் ஊடாக பிள்ளைகளுக்கு பயிற்சி அளித்துக் கொண்டிருந்தேன். கிட்டத்தட்ட ஆரம்பத்திலே 180 வரையிலே பிள்ளைகள் சேர்ந்தார்கள். அதில் கணிசமான 80-100 பிள்ளைகள் வந்தார்கள். எப்ப இந்த பரீட்சைத்தாள் லீக் ஆகி அதற்கு பிறகு ஒரு வதந்தி வந்துச்சு, பரீட்சை நடவாது என்று சொல்லி அத்தனை நான் பல தடவை சொன்னான், பரீட்சை நடக்கும், இது நடக்காம இருக்க போறது இல்லையே என்று சொன்னால், இந்த பரீட்சையை நிறுத்துவது என்பது 1948ஆம் ஆண்டுல CWW கண்ணங்கராயனும் பெரியார், அதாவது கல்வி அமைச்சராக இருக்கிற போது ஆரம்பித்த பரீட்சை. இதன் நோக்கம் என்ன? நிறைய பிள்ளைகள்ல திறமையான பிள்ளையும் தன்னுடைய எதிர்காலத்தை சுபீட்சமாக்கணும். அப்ப வறுமை என்பது ஒரு நோய் அல்ல. அப்ப வறுமை என்பது தற்செயலாக வருகின்றது. அது காலப்போக்கில் அந்த பிள்ளைகளுக்கு முயற்சியால அது இல்லாம போயிடும். அப்ப வறுமையை காரணம் காட்டி அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக முன்னணி பாடசாலையிலே அனுமதி கிடைப்பதற்கும் போட்டி கற்பதற்கும் திறமையான மாணவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்குவதற்காகத்தான் இந்த பரீட்சையை CWW கண்ணங்கர ஆரம்பித்து வைத்தார். அப்ப இப்ப கல்வி அமைச்சராக இருக்கின்ற பிரதமர் கூடி சொல்லி இருக்கிறார், அந்த பரீட்சையை நிறுத்த முடியாது. அப்படி பரீட்சையை நிறுத்துவதாக இருந்தால் எல்லா பாடசாலைகளும் தேசிய பாடசாலை மட்டத்தின் தரத்திலே இருக்கணும் என்று. அது இலங்கையில சாத்தியமாகுமா? முடியாது. ஏன் வெளிநாடுகள்ல கூடி, வளர்ச்சியடைந்த நாடுகள்ல கூடி எல்லா பாடசாலைகளையும் ஒரே மட்டத்திலே இருக்க முடியாது. அப்படி இருக்க எங்களே இலங்கையில நாங்கள் அதை எதிர்பார்க்கவே முடியாது. ஆனபடியா ஒரு காலமும் பரீட்சை நிறுத்தப்பட முடியாது, மாட்டாது. ஆனா சில பல எண்ணிக்கையை குறைக்கலாம், அதாவது ஸ்காலர்ஷிப் கொடுக்குற எண்ணிக்கையை குறைக்கலாம், நாட்டின் வறுமை காரணமாக. அது கூடி குறைக்கப்படவில்லை. அப்படி இருக்கிற போது நான் இந்த வகுப்புகள் நடத்தும் போது பிள்ளைகளின் வருகை கணிசமாக குறைந்து கொண்டு வர எனக்கு ஒரு பெரிய ஏமாற்றமும் ஒரு விரக்தியும், உண்மையை சொல்றேன் மனம் திறந்து. இந்த பிள்ளைகளுக்கே நான் படிப்பிக்கணும், அதாவது அக்கறை இல்லாம இருக்குது. பிள்ளைகள் அக்கறை இல்லை, பிள்ளைகள பெற்றோர்லாம் எனக்கு கோபம். என் பெற்றோர் ஒழுங்குபடுத்தி விட்டா பிள்ளை படிக்கும். பெற்றோரும் சேர்ந்து பரீட்சை போச்சு, இனி எக்ஸாமிட்ல நீ விட்டு வேலையை பாரு, விளையாடு. வேற சொல்றாலும் விளையாடுதான், விளையாடுங்க, வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனா படிப்போடு சேர்ந்து விளையாடுங்க, படியுங்கோ. இது ஒரு கஷ்டமான பரீட்சையில நீங்க நினைக்கிறதான் கஷ்டம். இதை இலகுவா படிச்சு வெற்றியடைய முடியும். அதற்குத்தான் வழிகாட்டும் என்பது நான் அப்படி ஆரம்பித்து வைத்தேன். ஆனா பிள்ளைகள் கஷ்டமா வராத அளவில் எனக்கு உண்மையிலேயே ஒரு விரக்தி நிலை அடைந்து ஒரு திறமையான மாணவர்களை மட்டும் வைத்து இந்த வகுப்புகளை நடத்துவோம் என்று, அதிலும் பிறகு திறமையான மாணவர்கள் தங்களுடைய திறமையை இன்னும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக அவர்களை வெளிப்படுத்துற மாதிரி யூடியூப் சேனலில் என்னுடைய அவர்கள் போடுகின்ற காணொலிகளை பதிவேற்றம் செய்து அவர்களை உற்சாகப்படுத்தி வழிநடத்தி கொண்டிருக்கின்றேன். ஆயினும் இந்த பெறுபேறு வந்த பிற்பாடு
அநேகமானவர்கள் நல்ல பொறுப்பேறு பெற்ற பின்பு என்னுடைய பிள்ளைகள், எனது 2 மகன்மார், ஒரு மகள், அவர்கள் எல்லாம் பெரிய பதவியில இருக்கிறார்கள், நல்ல கல்விமான்களாக இருக்கிறார்கள். அவர்கள் என்னுடைய இந்த நடவடிக்கை கொஞ்சம் அவர்களுக்கு மனத்தை உறுத்துகின்றதை நீங்க திரும்ப படிப்பீங்கோ என்று கேட்கிற பட்சத்துல அவர்களுடைய கோரிக்கைக்காகவும் அதே போல பலத்த மாணவத்த கோரிக்கைக்காகவும் நான் இந்த வகுப்பை 27ஆம் திகதியில இருந்து ஒரு 10 பேரோட சுருக்க இருந்தேன். இப்ப அப்படி சுருக்காம 27ஆம் திகதியில இருந்து எல்லா பிள்ளைகளின் நலன் கருதியும் என்னுடைய பிள்ளைகளின் வேண்டுகோளை கருதியும், முக்கியமா என்னுடைய பிள்ளைகளிட வேண்டுகோள் தான். காரணம் என்று சொன்னால் அவர்கள் மனச்சாட்சியின்படி நீங்க கற்பிக்க வேண்டும், நான் கற்பிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார்கள். ஆன முறையில நான் பழைய குரூப்பிலேயே கிட்டத்தட்ட 180 பேருக்கு கிட்ட இருக்கிறார்கள். அந்த குரூப்புக்குள் இங்க அனுப்பி 27ஆம் திகதியில இருந்து வகுப்பை ஆரம்பிக்க போறேன். ஆனா நாளைய தினம் அந்த குரூப்பிலே அதாவது அதுக்கு முன்னாலே அந்த குரூப்பிலே நான் அவர்களை இணைக்காமல் இந்த பிள்ளைகளுக்கு விடயங்களை விளக்கமாக சொல்லி போட்டு இப்ப படிக்கிற பிள்ளைகளுக்கு அந்த பிள்ளைகளையும் இணைத்த பிறகு, அதாவது அந்த பிள்ளைகளை இணைத்து கற்பிக்கின்ற போது என்ன நிலைப்பாடு என்று சொன்னால், நான் கதைக்க முடியாது. அதுல 100 பிள்ளைகள் வருவார்கள், 80-90 பிள்ளை வருவார்கள். அப்ப நான் அவையோட கதைக்க போனால் இடையூறா போயிடும். அப்ப நான் கற்பிக்கிறத மட்டும் அவர்கள் கேட்டு விளங்கிக் கொள்ளவும், அதை விளங்கி கொண்டு அவர்கள் பயிற்சிகளை எனக்கு செய்து அனுப்பலாம். அது அவர்களுடைய இஷ்டம். என்று சொன்னால் நான் கட்டாயப்படுத்த முடியாது. இப்ப நான் கட்டாயப்படுத்தினது என்று சொன்னால் கல்வியில நல்ல அக்கறை உள்ள பிள்ளைகளை உருவாக்குவதற்கு. அந்த வகையில நிறைய பிள்ளைகள் இருக்கிறது, 10-15 பிள்ளைகள் அந்த வகையில என்னிட்ட இருக்கிறார்கள். ஆயினும் தொடர்ச்சியாக அந்த பிள்ளைகள் இப்ப நான் கற்பித்தாலும் தொடர்ச்சியாக அந்த பிள்ளைகள் காணொலிகள் வழங்குற போது நான் யூடியூப்ல போட இருக்கிறேன். மற்ற பிள்ளைகளும் அந்த மாதிரி காணொலிகள் தயாரித்து வழங்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். நான் தரமான காணொலிகள் மாத்திரம்தான் நான் யூடியூப் சேனல்ல போடுவேன். ஏனென்று சொன்னா அதையும் தரமா இருக்கணும், அதை பார்க்கறதுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கணும். அப்ப அந்த வகையில நான் வருகின்ற 27ஆம் தேதி தரமைந்து உரிமை பரிசில் பரீட்சைக்கு, அதாவது 5ஆம் தர மாணவர்கள் முதல் தவணை ஆரம்பிக்கிற நாள்ல இருந்து தொடர்ச்சியாக திங்கள்ல இருந்து வெள்ளி வரையும் மாலை வேளைகளில் 8 இருந்து இரவு 8 இருந்து 8:30 வரை வகுப்புகள் நடத்துவேன். ஆனா என்னுடைய தேவைகளுக்காக சில நாட்கள்ல வகுப்புகள் நடத்தப்படாம இருக்கக்கூடும். ஆனா என்னுடைய தேவைகளை சுருக்கி கொண்டு பிள்ளைகளின் நலன் கருதி வகுப்புகளை நடத்த தீர்மானித்திருக்கிறேன். இருந்தும் பெற்றோரின் கூடிய கர்சனையும் அக்கறையும் பிள்ளைகளை ஊக்குவிக்கிறதில் முன்னணியாக இருக்க வேண்டும் என வேண்டிக் கொண்டு இந்த சிற்றுடைய தற்சொழுது நிறைவு செய்கின்றேன். நன்று. மீண்டும் வகுப்புகளில் சந்திப்போம்.